வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து அரைச்சி விட்ட ரசம். இதுக்கு வந்து 2 வத்த மிளகா எடுத்துட்டுருக்கேன் பாருங்கள். 2 வத்த மிளகா எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 வத்த மிளகா. இதில் வந்து 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகத்தை நிறையா வறுக்க வேண்டாம். அடுப்பு அணைச்ச உடனே இதுக்குள்ளே 1 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு ஒரு பரட்டி எடுத்தால் போகிறோம். அடுப்பு அணைச்சிட்டேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து போட்டோன்னா அரைச்சிக்கும் போது பாருங்கள், இது அப்படியே மிக்சியில் அரைச்சி என்ன வேண்டியதான். இந்த ரசத்துக்கு தேவையான புளி, ஒரு தக்காளி பழம் எடுத்துட்டுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துட்டு அதை சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுருக்கேன். இந்த இதுக்கு வந்து தக்காளி பழம் இந்த ரசத்துக்கு அடியில் வந்து 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு இதுலேயே போட்டேன். இப்படியே போட்டாலே பருப்பு ஜலம் கொட்டாட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் தெரியும். அப்புறம் வந்து புளி எவ்வளோன்னா, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஒரு 200 மில்லி ஜலத்தில் விட்டு கரைச்சி விட்டுருக்கேன். இப்போ இதை கொதிக்க வைப்போம். இந்த வறுத்ததை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ரசம் பாதி கொதித்த உடனே தான் இதை விட்டால் போதும். ஏன்னா எல்லாத்தையும் வறுத்துருக்கிறதுனால சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வைக்கிற மாதிரி முதல்லையே போடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது இது நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இதை விடுறேன். இதை விட போகிறேன். இப்போது இது விட்ட உடனே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். கொதித்த உடனே அப்புறமா மேலே ரசத்தை விழாவ வேண்டியதான். 1 நிமிஷம் இது கொதிக்கட்டும். 1 நிமிஷம் இது கொதிக்கட்டும். ரசம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, இது மேலே விழாவதுக்கு ஒரு 150 மில்லி தண்ணியை விடுறேன். இப்போ இது மெதுவாக நுரைக்கட்டும். மேலே கருவேப்பிலையை போடுறேன். நல்லா நுரைக்கட்டும். நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா நுரைக்கட்டும். அப்புறம் காமிக்கிறேன். நல்லா நுரைச்சின்றது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதனால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிட்டேன். ஒரு இடத்துல லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ரசம். இப்போ இதுக்கு கடுகு தாளித்து போட்டேன். 1 ஸ்பூன் நெய் விட்டு, இங்கே சட்டியை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு தாளிக்கணும். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். சுட்ட ஒன்று 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கிறது. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நெய்யில் பொரித்து போட்டோம்னா வாசனையாக. இப்போ இதை எடுத்து நான் ரசத்தில் விட்டுற போகிறேன். ரசத்தில் விட்டுட்டேன். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுது. டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். பாய்.